இன்னைக்கு நாம வீடு மற்றும் வீடு சார்ந்த ஆங்கில வார்த்தைகளுக்குள்ள தமிழ் அர்த்தங்களை நம்ம ஒண்ணா பார்க்கலாம். முதல் வார்த்தை ஹவுஸ். ஹவுஸ்னா வீடு. ஹட் குடிசை. சின்ன குடிசைகளுக்கு வந்து ஹட். பில்டிங் கட்டிடம். ஸோ கட்டிடத்துக்கு நம்ம சரளமா நம்ம யூஸ் பண்ற வார்த்தை தான் பில்டிங்கிறது. ஆங்கிலத்து வார்த்தை. நம்ம ஆங்கிலம்னு தெரியாமலே நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு மேல உள்ளது வந்து ரூஃப், மேற்கூரை. இது வந்து மேற்கத்திய நாடுகள்ல பரவலா உள்ளது ரூஃப். அது வந்து மேற்கூரைன்னு போடுவாங்க. நம்ம ஊர்ல மோஸ்ட்லி வந்து கான்கிரீட் சிமெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால வந்து அது வந்து நார்மல் பில்டிங்காகவே இருக்கும். அது போக மொட்டை மாடிக்கு வந்து டெரஸ். அதுவும் கூட நம்ம அடிக்கடி பழக்கத்துல இருக்கிற வார்த்தை தான் நினைக்கிறேன். நம்ம டெரஸ்க்கு போகலாம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த வார்த்தை ஸ்டெப். நம்ம ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவுமே நம்ம பரவலா பேசக்கூடிய வார்த்தை தான் வந்து ஸ்டெப். அது வந்து படியை வந்து ஸ்டெப்னு சொல்லுவோம். அதே இது வந்து நம்ம படிக்கட்டுங்கும் போது ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து படி, நம்ம வாசப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து ஸ்டெப். காலிங் பெல், அழைப்பு மணி. டோர், DOOR, டோர், அது வந்து கதவு. ஸோ டோர்ல உள்ளது வந்து லாக், பூட்டு. ஸோ பூட்டுங்கிறது வந்து நம்ம பிசிக்கலா தொங்குறதையும் பூட்டுன்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் லைக் ஹோல் மட்டும் இருக்கிறது, அதில் சாவி போடுறது, அந்த அதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது, அதுவும் நம்ம லாக்னு சொல்லலாம். கீ, சாவி. ஸோ கீ வந்து சாவி, KEY. அதுலேயே சாவி துளைய வந்து கீ ஹோல் அப்படிங்கிறோம். ஸோ HOLE, ஹோல். அடுத்த வார்த்தை வால், WALL, வால், சுவர். நம்ம சுவரில் பெயிண்ட் அடிப்போம்னா வந்து வால், சுண்ணாம்பு வச்சு அடிக்கிறது, வெள்ளை அடிக்கிறது வந்து வால். ஃப்ளோர், ஃப்ளோர் வந்து தரை. ஸோ FLOR. ஸோ அது வந்து தரையை குறிக்கும். ஃப்ளார்ங்கிறது வந்து FLOUR. அது வந்து நம்ம மாவை குறிக்கும். லைக் மைதா மாவு, கோதுமை மாவு, அதெல்லாம் ஃப்ளார். ஃப்ளவருங்கிறது வந்து FLOWER. அது வந்து பூவை குறிக்கும். ஸோ ஃப்ளோர், ஃப்ளார், ஃப்ளவர். ஸோ இது எல்லாம் வந்து பக்கத்துல வார்த்தைகள், ஆனால் வந்து டோட்டலா மீனிங் வந்து வேற. அடுத்தது விண்டோ. விண்டோங்கிறது ஜன்னல். அதுல நம்ம ஒரு எண்ணெய் மிஸ் பண்ணோம்னா விடோ ஆயிரும். அது வந்து ஸோ விடோன்னா நமக்கு தெரியும், அது வந்து விதவை. கர்டன், திரை. நம்ம கர்டன் தொங்க விடுவோம்னு சொல்லுவோம். அதுவும் நம்ம பரவலா இருக்கிற வார்த்தை தான். நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்டெப் பார்த்தோம். அப்போ நான் வந்து ஸ்டார் சொன்னேன். அதே தான் வந்து ஸ்டார் கேஸ்ன்னு சொல்லலாம், இல்லை படிக்கட்டு, பேசிக்கலி லைக் ஸ்டார். ஸோ வழக்கமாக நம்ம சிட் அவுட் அப்படிலாம் சொல்றதுக்கு வந்து இன்னொரு வார்த்தை வந்து போர்ச். அது வந்து தாழ்வாரம்னு சொல்லுவோம். அது வந்து ஃப்ரண்ட் போர்ச், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும் போது வந்து போர்ச். அதே இது வந்து ஹால். ஹால் வந்து நம்ம உள்ள நுழையிற ஃபர்ஸ்ட் இடம். வெஸ்டர்ன் வேர்ல்டில் இந்த வடக்குல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சில சமயம் வந்து அது வந்து லிவிங் ஹால்னு கூட சொல்லுவாங்க. அது உள்ள நுழையிறது வந்து நம்ம மேபி லைக் வராண்டாங்கிற ஒரு ஆங்கில வார்த்தையும் நம்ம அப்படி அது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அது வந்து இது ஹால் வந்து கூடம். அது எங்க நம்ம சோஃபா எல்லாம் போட்டிருக்கிறது வந்து ஹால். அது வந்து அது வழக்கமா நம்ம யூஸ் பண்றதுதான். இதே இது வந்து மூவி ஹால் அப்படி கூட சொல்லலாம். அது வந்து நம்ம சினிமா தியேட்டர்னு குறிக்கும். அது ஸோ அது வந்து கொஞ்சம் பரந்த விஸ்தாரமான ஒரு ஏரியா தான் அந்த கூடம், ஹால். அடுத்த வார்த்தை சமையலறை. நமக்கு தெரியும் கிச்சன். படுக்கையறை, பெட்ரூம், படுக்கையறை. பாத்ரூம், குளியலறை. ஸோ பாத்ரூம் வந்து அதுவும் பரவலா யூஸ் பண்றது தான். ஸோ நம்ம பாத்ரூமையும் டாய்லெட்டையும் வந்து நம்ம மாத்தி யூஸ் பண்ணுவோம். அதே இது வந்து நம்ம இன்னொரு வார்த்தை நம்ம வந்து அதில் என்ன சொன்னா லெட்ரின் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ வந்து இப்போ ஒரு அமெரிக்கா போன்ற இடங்கள்ல வந்து அதை வந்து ரெஸ்ட் ரூம்னு மாத்திடுறாங்க அங்க வந்து.
ஸோ அதே இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ், கனடா அங்கெல்லாம் வந்து வாஷ்ரூம் அப்படின்னு மாத்திரம். நீங்க வந்து ஒரு காமனா நீங்க பாத்ரூம் அப்படின்னு நீங்கன்னா வந்து அது ஒரு குளியலறையை மட்டும் குறிக்கும். ஸோ அது வந்து மற்ற வார்த்தைகள் அகைன் லைக் ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்றோம். நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.